எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள ஊற்றாய் மாற்றணும் அப்படின்றது தான் தேவனுடைய ஆசை. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த இடத்துல அவருடைய வசனத்தை ஃபஸ்ட்டு கவனிக்கணும், அடுத்து அதை நம்ம கேட்கணும், அப்புறம் நம்ம கண்களை விட்டு அது பிரியாது இருக்கணும். உங்கள் கண்களில் அதிகமாக நீங்கள் பார்க்குறது தேவனுடைய வசனமாக தான் இருக்கணும். அதை இருதயத்துக்குள்ளே பத்திரமா காத்துக்கணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுன்னா மற்ற நெகட்டிவ் தாட்ஸுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. எப்பப்பெல்லாம் லோவாகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் கண்ணில் பட வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். உங்கள் இருதயம் எவ்வளோ வேல்யூவான பிளேஸ். அந்த இடத்துல அவருடைய வார்த்தை இருக்கும்போது அது உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தந்து உங்களை வழி நடத்தும். அதனால் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அதனிடத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். உங்கள் இருதயத்தை காத்து தேவனுடைய வார்த்தையினால் காத்து வைங்க. அவர் உங்களை ஜீவ ஊற்றாக மாற்றுவார். ஆமென்.